திருச்சி மாநகர போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கட்டும் விதமாக காவிரி ஆற்றின் குறுக்கே 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைப்பதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், இந்த பாலப்பணிகள் எப்போது முடிவடையும் என தெரிவிக்கப்படுது? லாவண்யா, திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கின்ற மக்கள் தொகை, வாகனங்கள் பெருக்கம் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகவே மாறிவிட்டது. மேலும் தென் மாவட்டங்களிலிருந்து செல்கின்ற அனைத்து வாகனங்களும் திருச்சி மாவட்டத்தை தாண்டி தான் சென்னை செல்ல வேண்டும். சென்னையிலிருந்து வருகின்ற தென் மாவட்டங்களின் நுழைவாயிலாக திருச்சி மாநகரம் இருக்கிறது. எனவே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வகையில் காவேரி பாலம் திருச்சி மாநகரத்தில் மேலசிந்தாமணி மாம்பழச்சாலை இணைக்கின்ற ஒரு புதிய காவேரி பாலம் அமைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதன்படி தற்பொழுது இந்த பாலமானது விரைவில் அமைக்கப்படவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது துவங்கியுள்ளதால் மாநகர மக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக ஸ்ரீரங்கம் நகர்நல சங்கத்தை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் வெங்கடாஜன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், இந்த பாலத்தினால மக்களுக்கு என்ன மாதிரி நன்மை ஏற்படும், இது எவ்வளவு நாளுக்குள்ள முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த பாலங்கிறது ஒரு திருச்சியோட முக்கியமான தேவை தான். ஏன்னா திருச்சி மாநகரம் ஒரு மிகப்பெரிய நகரமாக இப்போ வளர்ந்துருக்கு. அப்போ இந்த அடிஷனலாக இந்த பாலம் இருக்கிறதுனால என்ன ஆகும், போக்குவரத்து நெரிசல் குறையும். வருங்கால தேவைகள் இந்த போக்குவரத்து எவ்வளோ நிறைய அதிகரிக்கும் போது அதனால் இதற்கு ஒரு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாலத்தை இதற்கு நிதி ஒதுக்கி ஆவணம் செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் மாநகராட்சி மேயர், மாநகராட்சியினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் ஸ்ரீரங்கம் நகர்நல சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால ஸ்ரீரங்கம் மக்களுக்கு ஒரு பெருத்த, ஸ்ரீரங்கம் மட்டும் இல்ல, திருவானக்கோவில் மற்றும் அனைத்து பகுதி மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்க, இந்த பாலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள, அதாவது 18 மாதம்னு சொல்லியிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிக்க மட்டும் இல்லாமல் அதை ஒரு தரமானதாக, இந்த தரத்தில் எந்த குறையும் இல்லாமல் மிகச்சிறந்த முறையில் கட்டப்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. லாவண்யா, அந்த சமூக ஆர்வலர் சொல்வதை கேட்டோம். தற்போது நமக்கு கிடைத்திருக்க தகவலின்படி இந்த பாலமானது மேலசிந்தாமணிலிருந்து மாம்பழச்சாலை வரை 545 மீட்டர் என்ற நீளத்திற்கு அமைய உள்ளது. மேலும் 1.5 மீட்டர் நடைபாதையுடன் கூடிய 17.75 மீட்டர் அகலமுள்ள பாலமாக இந்த பாலமானது அமைக்கப்பட இருக்கிறது. அதிகபட்சமாக 18 மாதத்துக்குள் இந்த பாலத்தை அமைத்துவிடுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி விரைவாக இந்த பாலத்தை அமைக்க வேண்டும், தரமான பாலமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.